ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக கொடுக்காம. முதல் கொஷினை பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45 மற்றும் இவ்விரு எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்காகும் எனில் இவ்விரு எண்களின் மீப்போமா மதிப்பு காண்க. அதாவது எல்சிஎம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 2 எண்களின் கூடுதல் மதிப்புன்னு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுப்போம். ஒரு எண் எக்ஸு, இன்னொரு எண் ஒய். இதோட கூடுதல் மதிப்பு தான் 45. ஓகேங்களா? அடுத்தது இவ்விரு எண்களின் வித்தியாசமானது. வித்தியாசம்னா மைனஸ் போட போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் இதோட ரெண்டுத்தோடைய வித்தியாசம். வித்தியாசன்றது கூடுதல் மதிப்பின், அதாவது கூடுதல் மதிப்பு எவ்வளோ? 45. 45 1/9 மடங்கு. 1/9 கரெக்டுங்களா? 45 மதிப்பின் 1/9 மடங்கு அப்படின்றாங்க. அப்போது 1/9 மடங்குனா நம்ம இதை அடித்தா 9 9 45. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டுங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தெரிஞ்சிருச்சு, எக்ஸ் மைனஸ் ஒய் தெரிஞ்சிருச்சு. இதை ரெண்டுத்தை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஃபாஸ்ட்டு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45. ஓகேங்களா? இது ஒரு ஈக்குவேஷன், இது இன்னொரு ஈக்குவேஷன். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? இப்போது எக்ஸை கூட்டினா 2x, ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஆனால் இது ஒய் வந்து ஒன்று ப்ளஸில் இருக்கும், ஒன்று மைனஸ். அப்போது ஒய்யும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இது 0 ஆகிடும். ஈக்குவல் டு 45 5 ரெண்டும் கூட்டணும், ஏன்னா ப்ளஸில் இருக்குது 50. ஓகேங்களா? இப்போது 2 2 25 2 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25. ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதே எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒய் கிடச்சிடும். அதாவது எக்ஸ் 25 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45. கரெக்டுங்களா? இப்போது இது இந்த சைடு போச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு, அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் மாறும். இப்போ 45ல் 25 போச்சுன்னா நம்மளுக்கு மீதி 20. ஓகேங்களா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சதுன்னா 50. கரெக்டுங்களா? சாரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25, ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 25 20. இப்போது இது ரெண்டாலையும் வகுப்படாது. ரெண்டும் 3 வராது, 4 வராது, 5 போட்டுப்போம். 5 25 4 5 20. இதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியாது. 5 25 × 4 ஈக்குவல் டு 100. ஓகேங்களா? அப்போது இதோட எல்சிஎம் வந்து 100. ஓகேங்களா? அவ்வளோதாங்க ஆன்சர். இது சிம்பிள் சம் தான். இதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஜஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ என்ன சென்டென்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சு எழுதுங்க. இரு எண்கள் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அந்த இரு எண்கள் அது கூடுதல்னா கூட்டிக்குங்க, வித்தியாசம்னாலே மைனஸ் தான். ஓகேங்களா? அதனால் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.